வந்தவொடனே என்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்டீங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே சாரி, நான் ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு ப்ரோக்ராமு. என் பேர் ஜனகன், காணாத சுடர் படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க ப்ரெஸ் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா படத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஒரு புதிய முயற்சியில் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்த படம் தான் இந்த காணாத சுடர். ஸோ முழுக்க முழுக்க பசங்க மட்டுமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் 2 பேர் இருப்பாங்க. மற்றபடி எடிட்டர், டிஓபி, டைரக்ஷன் எல்லாமே வந்து நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பண்ண படம் தான் காணாத சுடர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். அண்ட் இங்கே எல்லாமே ஆரம்பிச்சது எது மூலியமானா ஃபேமிலி மூலியமாக தான். ஸோ என்னோட பேஸான ஃபேமிலிக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் மை வெல் விஷர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸில் சார் போய் பார்க்குறப்ப அங்கே வந்து மொபைலில் சார்ஜ் போட்டிருந்தேன். போயிட்டு ஒரு சால்வை மட்டும் போட்டுட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். சால்வையை திருப்பி இங்கே பண்ண மாதிரி எனக்கே திருப்பி போட்டார். வரப்போ வந்து ஃபோனுண்ணா அப்படின்னு கேட்டேன். இது எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னா அப்போ ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியலண்ணா. அப்போ கண்டிப்பான்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. தேங்க்ஸ்ண்ணா, கூப்பிட்டு உடனே வந்ததுக்கு. தேங்க்யூ காவல் சுகுமார்ண்ணா, தேங்க்யூ கொட்டாச்சி சார், இன்வைட் பண்ண உடனே வந்ததுக்கு. அண்ட் படத்தோட ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி தேங்க்யூ சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் ஷூட் வந்து ஒரு 2:30 மணி வரைக்கும் போயிருக்கோம். போனதுக்கு அப்புறமா வந்து டிராவல் ஒரு 2 hours, ஒரு 4:30 இங்கே ஆயிடுச்சு. வந்தா ரூம் எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் காலைல 7 மணிக்கு ஷெட்யூல்லாம் எனக்காக வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. அண்ட் சார் படத்தோட லிரிக்ஸ் சார், எனக்கு பர்சனலாக வந்து கனவுகள் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். அதை தாண்டி மீதி இருக்க 4 பாட்டுமே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அருமையாக சூப்பராக இருக்குது சார். அண்ட் ஸ்ரீகாந்த் அவரால் வர முடியல, ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸ்ரீகாந்தன். அண்ட் இந்த இடத்துல என்னோட டீச்சர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட கம்ப்யூட்டர் சார் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்தது என்னோட டீச்சர் தான். என்னோட காலேஜில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்தது என்னோட காலேஜ் ஸ்டாஃப். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலுமே வந்து என்னோட டீச்சர்ஸ் வந்து எனக்கு பேக் போனாக நின்றுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல் விஷஸ் எல்லாருக்குமே ஒன் செகண்ட் தேங்க்யூ பிரஸ். கண்டிப்பா படத்தை வெளில கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிகள். நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் தான் எடிட் பண்ணியிருக்கேன், டிஓபியும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மூவிக்கு பண்ணியிருக்கேன். இந்த காணாத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய கிளிப்ஸ் இருந்தது, நிறைய கொஞ்சம் எப்படி சொல்கிறது லொக்கேஷன்ஸ்லாம் வேறு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா ஒரே லென்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம்ல, அதனால். பட் இருந்தாலும் எப்படி மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தனலக்ஷ்மி. சீரியல் மற்றும் மூவி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனகன் சார் எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோடய குரு அண்ட் என்னோடய டைரக்டர் சார் ஜிஜு, அவரை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியும். அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ அதோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் ஜனகன். ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் ஜனகன் சாரை தெரியும். ஸோ அப்படி தான் பழக்கமாச்சு. சார்ன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அவரை கூப்பிடுறதுக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவரை ஒரு தம்பி மாதிரி நான் பேசி பழகி ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டோம். ஸோ இருந்தாலும் அவருக்கான மரியாதைங்க நான் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சார் ஜனகன் சார் ரொம்ப நன்றி. எங்கள் திறமைய, இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்டோட திறமையை பார்த்து மட்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள்கிட்ட சொல்லி கொண்டு போய் நடிக்க வைக்கும்போது எங்களுக்கு கதை சுத்தமாக தெரியாது. ஸ்பாட்டுக்கு போவோம், உட்காருங்க, இதுதான் சீனு, இதை தான் பண்ணணும், இதுதான் நீங்கள் எங்களுக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் நடிச்சு கொடுத்துட்டு வருவோம், அவ்வளோதான் தெரியுமே கண்டி. ஃபுல் ஸ்டோரி நாங்கள் இது வரைக்குமே கேட்கல. படம் ப்ரிவியூ பார்த்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டோரி என்ன அப்படின்றது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அந்த இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்ட டைமில் நல்லபடியாக நடித்து கொடுத்து எல்லாமே முடிச்சிட்டிங்க. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், மெயின் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த விழாவின் நாயகனான ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் மேடையில் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா கிஜு சார் அவர்கள் தான். ஃபஸ்ட்டு எனக்கு கலிப்பறை அப்படிங்கிற படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜனகன் சாரை தெரியும். ஜனகன் சார் திடீர்னு ஒரு நாள் ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ கால் பண்ணிவிட்டு, சாரி அவங்க அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க,
திடீர்னு கால் பண்ணிட்டு அக்கா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு 1 வீக் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ரோல் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. என்ன கதை, என்ன இது, என்ன ரோல் அப்படிங்கிறது கூட சொல்லலை. ஜஸ்ட் நான் காஸ்டியூம் அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் வந்துடணும்க்கா அப்படின்னு மட்டும்தான் அப்டேட் பண்ணார். இங்கே வந்து பார்த்தா யாருக்குமே ஸ்டோரி புரியல, என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நாங்கள் பண்ணோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, சாரி. ஜனகன் சார் அவர்கள் அப்போது அவர் சொன்ன கதாபாத்திரம்லாம் நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே புரியாமல் பண்ணாலுமே வித்தியாசமாக இருந்தது. ஸோ ப்ரிவியூ பார்க்கும்போது நாங்கள் டப்பிங் பண்ணும்போது தான் ஓகே கதை இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், கோ ஆர்டிஸ்ட்டுக்கும், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தென் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ், தேங்க்யூ. இல்ல பிரஸ் வீட்டுக்கு சீக்கிரமா போக கூடாதா? ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஜனகன், ஜிஜு சார், ஸோ டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சினிமோட்டோகிராஃபர் எவ்வளோ வாட்டி டேக் பண்ணாலும் ஓகே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள் மற்றும் கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். காணாத சுடர் அருமையான ஒரு தலைப்பு. ஆனால் ஓரளவுக்கு கதை பார்க்கும்போது எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால், சுடர்னாலே கண்ணுக்கு இது இங்கே தான் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த எப்படி காணாத சுடர் அப்படிங்கிறதுக்கு டைட்டில் வச்சிருக்காரு அப்படிங்கிறத ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான மேக்கிங். அதில் ஒரு பெரிய தைரியத்தை பாராட்டணும். ஒரு லென்ஸை மாற்றாம ஒரே லென்ஸில் மொத்த படத்தையும் எடுக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். அதுக்காக படக்குழு நான் வந்து பாராட்டுறேன். அதுக்கு ஒத்துக்கிட்ட ஒளிப்பதிவாக பாராட்டுறேன். ஏன்னா பல முயற்சிகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. பட் இது வந்து ஒரு ஏதோ வித்தியாசமான விஷயங்கள் இருக்குனால தான் இத்தனை விருதுகளை வாங்கியிருக்குது. அதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம், சமீபத்தில் போன வாரம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆன போலீஸ் ஃபேமிலி படத்தை திரையிட்ட சிவானி ஃபிலிம்ஸ் தான் இதையும் திரையிடுது. அவங்க நல்ல படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை ஓட வைக்கிறது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே வந்து இளம் தலைமுறையினர் நல்லா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான கதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜனகன், உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப பிரமாதமான ரொம்ப பிரமாதமாக சின்ன பையன், ஸ்கூல் பையன், இப்போ தான் +2 முடிச்சு வந்த மாதிரி இருக்காரு. ஆனால் துரு நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு. வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு அருமையான ஒரு நல்ல கருப்பொருளை எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கும் பயன்படும் நினைக்கிறேன். என்ன காரணம்னா பாடல் வரிகள் எழுதின அத்தனை கவிஞர்களையுமே நான் பாராட்டுறேன். படிக்கல் ஜிஜு படிக்கல் சார், அப்புறம் வந்து உடுமலை பார்த்திபன், அதில் வந்து ஒரு வரிகள் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருந்தது எனக்கு. என்னென்னா அந்த நல்ல மனிதர்களை தேடி பார்த்துட்டே இருக்கியே, நீ எப்போ வந்து மனுஷனாக மாற போகிற அவங்க. அதாவது ஒரு கோட் ஒன்று இருக்குது. அதாவது உலகில் நல்ல மனிதர்களை தேடி பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்களும் நல்லவங்களா மாறிடுங்க அப்படின்லாம் ஒரு கோட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான வரிகளை கிட்டத்தட்ட 4 பாடல்கள்லையுமே வந்து நல்ல வரிகளில் மனிதத்துவத்தை வந்து முதன்மைப்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு. ஆனால் மனிதன் எங்கே அப்படின்னு இங்கே தேட வேண்டியிருக்குது. அவ்வளோ தூரம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்ம சோசியல் மீடியாவை சரி எங்கே திறந்தாலும் வன்மம்னா வன்மம் அப்படி கொட்டுறாங்கப்பா. யாருமே வளர்ந்து வர்றதோ சரி, புதுசாக வர்றதும் சரி, அவங்க விடுறதே கிடையாது. எவ்வளவு கமெண்ட்ஸ், எவ்வளவு அசிங்கமான விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து அதை தான் தேடி பார்க்குறோம். அது பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டோம். எங்கே நல்லவங்களும் தேடி பார்க்க வேண்டியிருக்கு. நடக்கலாம் பார்க்கும்போது நானும் வாட்டி சொன்னேன், அதெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணோம்னாலும் பாவம் பண்ணோம்னாலும் நம்ம செத்து நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எங்கேயோ செத்துட்டு நரகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நடக்கிறதெல்லாம் இந்த பூமியில் அப்போ இருக்கு. 2.5 வயசு குழந்தை, வயசான அம்மா எவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இந்த மனிதன் எவ்வளவு வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் அதாவது இங்க யாருமே கெட்டவன்னு சொல்ற அளவுக்கு எவனுமே நல்லவன் கிடையாது, யோகியம் கிடையாது. தப்பு பண்ணாம ஒருத்தர் இருக்கான், தவறு இழைக்காம இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருக்குமே தெரிஞ்சவ மாட்டிக்கிறான். அது எல்லாருமே வந்து அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், செத்து போன தலைவர்களே விடமாட்டேன்றாங்க, இப்பயும் செய்யறாங்க. உயிரோட வாழ்றவங்க விட்டு வைக்க போறாங்க, வச்சுதான் செய்வாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த இந்த தமிழ்நாட்டை வந்து எத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறது? 50 வருஷத்துக்கு மேலாகவும் ஆட்சி சினிமாக்காரங்கள் தான். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள்ல இருந்து அதுக்கப்புறம் வந்த கலைஞராகட்டும், புரட்சித் தலைவராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், இப்போ இருக்கிற சிஎம் வரைக்கும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான். என்ன சினிமாவில் யாராவது புதுசாக வந்தா என்ன வரட்டுமே, ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு விட்டுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்கே இது கிடையாது. ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா வச்சு அஜோ, அதாவது இவங்களும் நைட்டை தூங்கல இல்லைன்னு தெரியல. அதாவது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்த வெளியே தெரிஞ்சு போச்சா, வெளியே தலை காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுது. ஆனா இதுக்கெல்லாம் 2 இதயம் வேணும், அப்பதான் கண்டிப்பா வந்து வாழவே முடியும் இந்த சமுதாயத்துல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காணொலியோட ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சத்தியமா சொல்றேன், இயக்குனர் தான் ஒரு படைப்புல வெளியாகிறாரு, வேற யாரும் ஒண்ணு கிடையாது. இப்ப வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கதையை எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்லவே இல்லை. வருத்தமே படாதீங்க, நான் கிட்டத்தட்ட 150 படங்கள் தாண்டி இருக்கேன். இது வரைக்கும் என்ன கதைன்னு நான் எந்த டேரக்டரும் கேட்டதே கிடையாது. ஏன் டேரக்டர் என்ன, எனக்கு எத்தனை நாள் கொடுப்பீங்க, எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சத்தியமா மோசமான படத்தை பண்ண மாட்டாங்க, நிச்சயமா நல்ல படம் தான் பண்ணுவாங்க. ஒரு படைப்பின் மூலமா ஒரு படைப்பாளி தான் வெளியாகிறான். ஜனகன் என்கிற ஒரு நல்ல மனிதர், அவருடைய எண்ணங்கள் நல்ல பாடல் வரிகள் கிடைச்சிருக்குது, நல்ல பாடல். இந்த பாட்டு இல்லாம அவ்வளவு இனிமையா இருக்குது. அந்த இசையமைப்பாளர் வர முடியாம போன அந்த நண்பன் என்ன பேரு, ஸ்ரீகாந்தன், ஒரு ஹாட்ஸ் ஆஃப் ப்ரோ, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நிச்சயமா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. நீங்க ஒரு கலவையா இருக்கீங்க, அனிருத் மாதிரி இல்லாம வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரியான இசைகள், அதாவது வரிகளை தெளிவா கேட்கிற மாதிரி நீங்க மியூசிக் போட்டிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த டீம்ல உழைச்ச உதவி இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும், ஏன்னா நீங்க தான் இந்த படத்துல வெளியா இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. நிச்சயமா நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் எல்லாமே வந்த எதுவுமே சோடை படம் தான் வரலாறே கிடையாது. இந்த படம் ஜெயிக்கும். மார்ச் 27 வருகின்ற இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்க வைக்கணும். இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க என் நண்பர்களே, என்னுடைய உறவுகளே. தேங்க்யூ சோ மச். படக்குழுவிற்கு வந்து அன்பு வாழ்த்துக்கள். மேடையில் வந்திருக்கும் அனைத்து பிரபலங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.